2026 மேற்கு வங்கத்திலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பாஜகவை எதிர்கொள்ள வங்கமொழி தேசியத்தை கையில் எடுத்திருக்கிறார் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி. இதுகுறித்து இன்றைய பெருஞ்செய்தியில் பார்க்கலாம். 2026 அசாம் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் அங்கு தன்னுடைய பலத்தை அதிகரிக்கும் நோக்கில் உள்ளூரார் எதிர் வெளியூரார் அரசியலுக்கு தூண்டுகோல் கொடுத்தது பாஜக. வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த அளவில் அங்கு உள்ளூரார் எதிர் வெளியூரார் அரசியல் மிக தீவிரமானது. குறிப்பாக 1972 வங்கப்போரின் தொடர்ச்சியாக வங்கதேசத்திலிருந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு அகதிகளாக வந்து இந்த 50 ஆண்டுகளில் அங்கு நிலைத்துவிட்டிருக்கும் வங்காளிகள் மீதான வெறுப்பு அரசியல் அதிகம். வடகிழக்கு மாநிலங்களில் கொழுந்துவிட்டு எரியும் இந்த பிரச்சினைக்கு இன்னொரு முகத்தை கொடுத்தது பாஜக. அதாவது வெளியூராராக பார்க்கப்பட்டு வந்த வங்காளிகளின் முஸ்லிம் அடையாளத்துக்கும் கூடுதல் முக்கியத்துவத்தை தந்து பேசியது பாஜக. இது சென்ற தேர்தல்களில் அதற்கு நல்ல பலனை தந்தது. இதனால் வடகிழக்கில் பல மாநிலங்களிலும் பாஜகவும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. வடகிழக்கின் பெரிய மாநிலமான அசாமில் ஏற்கனவே பாஜக ஆட்சியில் உள்ள நிலையில் ஆட்சியை மீண்டும் தக்க வைக்க வங்கதேசத்தவரை குறிவைத்து பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. ஆனால் வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரை அவர்கள் பழங்குடி அடையாளத்திலும் மண்ணின் மைந்தர் அடையாளத்திலும் மூழ்கியவர்கள். அவர்களை பொறுத்தமட்டில் அசாமுக்கு வெளியிலிருந்து வரும் எவரையும் குடியேறியாக பார்க்கிறார்கள். வங்கதேசத்திலிருந்து வந்த முஸ்லீம் வங்காளியாக இருந்தாலும் சரி, மேற்கு வங்கத்திலிருந்து வரும் இந்து வங்காளிகளாக இருந்தாலும் சரி, விளைவாக வங்கமொழி பேசும் உள்நாட்டுக்காரர்களும் குறிவைக்கப்படுகிறார்கள். வடகிழக்கு மாநிலங்களை தாண்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இப்போது இது நடக்கிறது. இந்த சூழலில்தான் பாஜக கையில் எடுத்த வங்கதேச குடியேறிகளுக்கு எதிரான ஆயுதத்தை பாஜகவுக்கே எதிரான ஆயுதமாக திருப்பியிருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி. வங்காளிகளை குறிவைத்து பாஜக தாக்குவதாக சொல்லி வங்க தேசியத்தை கையில் எடுத்திருக்கிறார் மம்தா பானர்ஜி. ஆட்சிக்கு வந்து 15 ஆண்டுகள் முடிந்துவிட்ட நிலையில் நிறைக்குறைகளுக்கு அப்பாற்பட்டு மம்தா அரசு வெளிப்படையான அளவுக்கு அதிருப்தியையும் எதிர்கொள்கிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு விவகாரமும் பெண்கள் பாதுகாப்பும் பெரிய தலைவலியாக மம்தாவுக்கு சமீபத்தில் உருவெடுத்துள்ளன. இத்தகு பின்னணியில்தான் வங்கமொழி பேசும் புலம்பெயர் தொழிலாளர்கள் நாட்டின் சில பகுதிகளில், குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களில், பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றனர். இதற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றினார் மம்தா பானர்ஜி. வங்கமொழி பேசுவோர் அனைவரும் வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்ற சந்தேகத்தின் பெயரில் மேற்கு வங்க மக்கள் மீது பாஜக தாக்குதலை ஏவியுள்ளதாகவும், வங்காளிகளை குறிவைத்து தாக்கும் பாஜகவின் அரசியலை வங்கம் முறியடிக்கும் என்றும் சொல்லி வீதியில் இறங்கியிருக்கிறார் மம்தா பானர்ஜி. வங்கமொழி மற்றும் அடையாளத்தை பாதுகாக்கும் நோக்கில் புதிய மொழி இயக்கத்தை தொடங்கவும் அறைகூவல் விடுத்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேகமாக தயாராகி வரும் நிலையில் வங்கமொழி இயக்கம் ஜூலை 27 அன்று தொடங்கி அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் வரை தொடரும் என்று மம்தா அறிவித்துள்ளார். வங்காளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை கண்டித்து வாராந்திர கூட்டங்கள் மற்றும் பேரணிகளை நடத்தவும் அவர் தொண்டர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதோடு நாடாளுமன்றத்திலும் இதுகுறித்து தொடர்ந்து பேச திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார். வழக்கமாக வங்கத்தில் இந்துத்துவத்தை பாஜக கையில் எடுக்கும், பதிலுக்கு வங்க அரசியலை மம்தா கையில் எடுப்பார். இந்த முறை மம்தா முந்திவிட்டார் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.